பிருந்தாவனம் கண்ணனுக்கு உரியது என்றாலும் அங்கே அரசாட்சி செய்பவள் ராதைதான். கண்ணனுக்காக தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஈந்து அவன் மயமாகவே ஆகி பக்திக்கு இலக்கணம் வகுத்தவள் அவள். பிருந்தாவனத்தில் உள்ள பக்தர்கள் கூட கண்ணனின் பெயரைச் சொல்லாமல் ராதே ராதே என்றுதான் கூறுகிறார்கள். ஒருநாள் சுவாமிஜி கோவர்தன மலையை வலம் வந்து கொண்டிருந்தார். யாரிடமும் உணவை யாசிக்கக் கூடாது, தானாக வருவதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சங்கல்பம் செய்திருந்தார். முதல் நாள் மதிய வேளையிலேயே அவருக்கு நல்ல பசி எடுத்தது. அப்போது திடீரென்று பெருமழை பெய்யத் தொடங்கியது. பசியும் மழையின் தீவிரமும் சேர்ந்து அவர் மயங்கி விழும் நிலைக்குச் சென்றார். எனினும் அவர் யாரிடமும் உணவு கேட்காமல் மழையை பொருட்படுத்தாமல் நடந்து கொண்டிருந்தார். திடீரென்று பின்னாலிருந்து யாரோ அவரை அழைப்பது கேட்டது. ஆனால் அதைக் கேட்டதுபோல் காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து நடந்தார் சுவாமிஜி. அந்த குரல் அவரை நெருங்கியது. வந்தவன் ஒரு பக்தன். சுவாமிஜி, உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று கூறியபடியே அவன் அவரை பின்தொடர்ந்தான். இது உண்மையிலேயே ராதையின் கருணைதானா என்பதை அறிய விரும்பிய சுவாமிஜி தம்மால் முடிந்த அளவு வேகமாக நடக்கலானார். ஆனாலும் அந்த பக்தன் விடவில்லை. 1 மைல் தூரம் நடந்த பிறகுதான் அந்த பக்தனால் சுவாமிஜியை நெருங்க முடிந்தது. அவர் முன்பு வந்து வணங்கி தன் விருப்பத்தை தெரிவித்தான். சுவாமிஜியும் ராதையின் கருணை பெருக்கை நினைத்து கண்ணீர் பொங்க, ஜெய் ராதே, ஜெய் கிருஷ்ணா என்று கூறியவாறே அந்த உணவை ஏற்றுக்கொண்டார்.